ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா. இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஹேர் எப்படியெல்லாம் டேமேஜ் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கவே போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜப்பான் டு இந்தியா வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி பயங்கரமாக முடி கொட்டுச்சு. நான் நினச்சேன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கோம், அதனால தான் கொட்டிருச்சு போல அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. செகண்ட் வந்து நான் இந்தியாவுக்கு வந்த உடனே என்னோடய ஃபுட் ரொட்டீன் அப்படியே விட்டுட்டேன். ஹெல்த்தியாக சாப்பிட்றது, சத்தாக செய்கிறது எதுவுமே நான் பண்ணல. இன்னும் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படிலாம் பண்ணுறதுனால எனக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சு இந்த மாதிரி பால்னஸ், கேப்ஸ் எல்லாம் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, ஓவராக ஸ்வெட் ஆனால் கூட நமக்கு வந்து ஹேர் ஃபால் வரும். எனக்கு வந்து இந்த 2 இடமும் ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது இப்போ கூட வந்து நான் தொடச்சிட்டே இருப்பேன். எனக்கு சைனஸ் இஷ்யூ இருக்கனால அடிக்கடி தலையை ஓப்பன் பண்ணி காய வச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி வந்து ஸ்வெட்டாகி இந்த ஒரு சைடு மட்டும் டென்சிட்டி குறைஞ்சிச்சு, இந்த ஒரு சைடு அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஹேர் வந்து ரெண்டாக பிரேக் ஆகி விழ ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ட்ரையோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ரொம்ப ஹேரே ரொம்ப அன்ஹெல்தியாக ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன், ஓகே யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த நேச்சுரல்ஸ் அந்த பார்லர் போய் அவங்ககிட்ட நான் ரீசன் கேட்டேன். அவங்க என் ஹேர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஹேரில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஹேருக்கு லைஃப் இருக்குது, அந்த ஹேர் இன்னும் டெட் ஸ்டேஜுக்கு போகல, பட் இது எப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக டெட் ஸ்டேஜுக்கு போயிடும். துண்டாகி விழ ஆரம்பிச்சிச்சு. நான் இங்கெல்லாம் பேபி ஹேர் வந்து எனக்கு இங்கே இப்படி நிற்கும் போது வந்து நான் நினச்சேன், ஓகே நம்ம ஹேர் வந்து நிறைய பேபி ஹேர்ஸ் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து பிரேக்கேஜ் ஆகி விழுந்த ஹேர்ஸ். ஸோ பிரேக்கேஜ் ஆகி விழுற ஹேருக்கும் பேபி ஹேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பேபி ஹேர்ஸ் வாழ்ந்ததே கிடையாது. என்னுடைய இவ்வளோ வருஷம் லைஃப்பில் எனக்கு அந்த மாதிரி க்ரோத் ஆனதே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து நிறைய ஹேர்ஸ் வந்து இருந்துச்சு. இங்கே இப்படி வந்து இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிலாம் இது பண்ணும்போது இங்கெல்லாம் நிறைய துண்டு முடியுது. அதை பார்த்துட்டு வந்து ஓகே நமக்கு இன்னும் நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று கெரட்டின் பண்ணி அதை சரி பண்ணுங்கள் பெர்மனெண்ட்டாக. அதுவே தெரியாத அளவுக்கு பண்ணுங்கள். பட் கெரட்டின் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. இட்ஸ் டெம்பரரி சொல்யூஷன். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு தடவை தான் ஸ்பா பண்ணேன். எனக்கு வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு கொடுத்தாங்க. அவங்க வந்து ஸ்பா பண்ணும்போது வந்து ஓகே உங்களுக்கு வெளியில் மார்க்கெட்டில் நல்ல பிராண்டடான சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்ததை ஆஃப்டர் ஃப்ரம் ஜப்பான் வந்து வரும்போது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். ஸோ திரும்ப நான் இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, தயவு செஞ்சு உங்கள் உடம்பு வந்து ஃபஸ்ட்டு டீஹைட்ரேட் ஆகவே விடாதீங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. சாம்பாரில், குழம்புல அதில் போடுற காய்கறிகளை ஒதுக்கி வைக்காதீங்க, நிறையா சாப்பிடுங்க. டெய்லி உங்களால் மோர் குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வீக்லி த்ரைஸ் வந்து மோரில் கருவேப்பிலை, புதினா, சின்ன பிஞ்ச் ஆஃப் இஞ்சி, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா அடித்து நீங்கள் குடிங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, மார்னிங் ஆஸ் யூஷுவல் டிஃபன் சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. பழ வகைகள் ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா மத்தியானம் கண்டிப்பாக வந்து 2-3 காய்கறிகளாவது வச்சு, ரைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட பாடி வெயிட்டு ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் கம்மியான அளவு ரைஸ் வச்சு நிறைய காய்கறிகள் ஏதாவது ஒரு கீரை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு தேவையான அந்த சத்து கண்டிப்பாக போகும். ஈவினிங் போல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காஃபி டீ பெட்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை பயிறு முளை கட்டினதோ இல்லைனா அவிச்சதோ, சுண்டல் அவிச்சது இல்லைனா முளை கட்டினது, அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வகைகள் டெய்லி ஒன்று உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கப் அளவு இல்லை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிடுங்க போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் சாப்பிட முடியாது. அதில் நீங்கள் வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி போட்டு சாலட் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து மோஷன் கான்ஸ்டிபேஷன் வர மாதிரி எதுவுமே சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அது ஹீட்டை இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். வயிறுக்கு ஒத்துக்கல, ரொம்ப காரமாக இருக்குது, ஒத்துக்காத ஐட்டம் வந்து தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. வயிறு ரொம்ப சூடாகி காரமானாலும் நிறையா நமக்கு அந்த ஹீட் வந்து நம்ம வச்சு தலைக்கு ஏறும். இல்லைனா நமக்கு வந்து மோஷன் போகும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இப்படி இல்லைனா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். தென் வந்து நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நான் வெளியில் போகல அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப இச்சியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் வச்சு கூட நீங்கள் குளிங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் வந்து உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குளிங்க. சூடு பண்ணியும் அதில் லைட்டாக லூக் வார்மில் வந்து நீங்கள் வந்து உச்சி தலையில் வச்சு நீங்கள் வந்து குளிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அது. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு போல் ஏதாவது ஒரு சின்ன ப்ரோட்டீன், பன்னீரோ இல்லை ப்ரோட்டீன் ரிச் திங்ஸ் ஏதாவது ஒன்று கூட சாப்பிடுங்க.
கிட்னி பீன்ஸ் வந்து கிடச்சதுன்னா வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லா வகைகளான காய்கறிகள் சாப்பிடுங்க. அப்புறம் ஜூஸ் என்னென்ன ஜூஸ் குடிக்கலாம்னா, ஒரு நாள் நெல்லிக்காய், கருவேப்பிலை, நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் குடிங்க. ஒரு நாள் ஏபிசி ஜூஸ் குடிங்க. ஒரு நாள் கருவேப்பிலை மோர் குடிங்க. இது மாதிரி நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த கேப்ஸ், இந்த பால்னஸ், ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். எக்ஸ்ட்ராலாம் நம்ம யூஸ் பண்ணுற ரோஸ்மெரி, சீரம் இதெல்லாமே நமக்கு வந்து 20% தான் நமக்கு ஒர்க் பண்ணும். இன்டேக் நம்ம என்ன சாப்பிட்றோம் இதை 3 நீங்கள் ஒரு நாள் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா, ஒரு நாள் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அத்தி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நைட்டே சோக் பண்ண விட்டுட்டு காலையில் ஒரு பனானா போட்டு அடித்து ஒரு டம்ளர் மில்க் ஷேக் குடிங்க. வீக்லி ஒன்ஸ் குடிங்க போதும். அப்புறம் வந்து உங்கள் பாடி ஹீட் ஆகாமல் டீஹைட்ரேட் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப வெயிலில் சுற்றாதீங்க. வெளியில் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு தலையை பின்னி போட்டு இது பண்ணிட்டு போங்க. ஆயில் வச்சுட்டு போனால் உங்களுக்கு இங்கெல்லாம் அந்த டஸ்ட்டு படுமோ ஆயில் வச்சுட்டு போகாதீங்க. பட் ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அடுத்த நாள் காலையில் ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஆயில் வச்சா போதும் அப்படிங்கிறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பெட்ரு நீங்கள் வீட்டில் எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தேங்காய் எண்ணெயே சூட்டாகனா தேங்காய் எண்ணெய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் ரொட்டீன் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பால்னஸ் சரியாகும். எனக்கு ஹேர் பேக் போடக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு சைனஸ் இருக்குன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹேர் பேக் போடுவேன். ஸோ பால்னஸ் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு செம்பருத்தி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி சாராக எடுத்து கூட நீங்கள் தலையை தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா பேக் மாதிரி போடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க.